தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்ஆர் பிரபு. டெக் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்டி மீடியா பிளேயர் அப்படின்ற கேஜெட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மீடியா பிளேயரை யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டர், சிஆர்டி டிவி, ஸ்மார்ட் டிவி இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, சில பேர் வீட்டில் சிஆர்டி டிவி இருக்கும், அவங்கக்கிட்ட பென்ட்ரைவில் ஒரு கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அவங்க பென்ட்ரைவில் ஏதாவது ஒரு முக்கியமான வீடியோ வச்சுருப்பாங்க. அந்த வீடியோவை பார்க்கணும் அப்படின்னா அவங்களால சிஆர்டி டிவியில் பார்க்க முடியாது. ஸோ நம்ம இந்த மீடியா பிளேயரை யூஸ் பண்ணோம் அப்படின்னா பென்ட்ரைவ் யூஸ் பண்ணி நம்ம சிஆர்டி டிவிலேயே படம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இந்த மீடியா பிளேயரில் என்னென்ன போர்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீடியா பிளேயர் கூட என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரிமோட் இருக்குது, ஒரு ஆர்சிஏ கேபிள் இருக்குது, ஒரு 5 வோல்ட் டிசி அடாப்டர் இருக்குது. இதில் நம்ம ஃபுல் ஹெச்டி 1080 பிக்சல்ஸ் வரைக்கும் இருக்கிற வீடியோஸை பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதில் எஸ்டி கார்டு, எம்எம்சி கார்டு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான பவர் அப்படின்னு பார்த்தோன்னா 5 வோல்ட் டிசி போதுமானதாக இருக்கும். இதில் ஒரு ஐஆர் ரிசீவர், ஒரு பவர் எல்இடி, ஒரு எஸ்கேப் பட்டன், ஒரு ஓகே பட்டன் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ரைட் பட்டன், அப் அண்ட் டவுன் பட்டன் இருக்குது. மேலும் இதில் ஒரு யூஎஸ்பி போர்ட்டு, மைக்ரோ எஸ்டி ஸ்லாட்டு, எம்எம்சி ஸ்லாட்டும் இதிலே இருக்குது. இதில் அவுட்புட் போர்ட்டுன்னு பார்த்தோன்னா ஒய்பி, பிபிஆர், ஹெச்டிஎம்ஐ, ஏவி, விஜிஏ இந்த 4 அவுட்புட் போர்ட்டும் இருக்குது. இந்த 4 அவுட்புட் போர்ட் இருந்தாவே போதும். இதை வச்சு நம்ம எந்த டிஸ்பிளே யூனிட்டில் வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது சிஆர்டி டிவி, ஸ்மார்ட் டிவி, ப்ரொஜெக்டர், கம்ப்யூட்டர் மானிட்டர் இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம எந்த போர்ட்லேருந்து அவுட்புட் எடுக்கிறோமோ அந்த மோடை நம்ம ரிமோட்டில் செட் பண்ணிக்கணும். அதாவது விஜிஏனா விஜிஏ கிளிக் பண்ணிக்கணும், ஹெச்டிஎம்ஐனா ஹெச்டிஎம்ஐ கிளிக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரிமோட்டில் மோடு செட் பண்ணிக்கணும். இப்போது ஒவ்வொரு அவுட்புட் போர்ட்லேயும் டிஃப்ரெண்ட் கேபிள் யூஸ் பண்ணி டிஸ்பிளே எப்படி வருது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஜிஏ கேபிள் யூஸ் பண்ணி ப்ரொஜெக்டரில் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரொஜெக்டருக்கு பிளேயருக்கெல்லாம் பவர் கொடுத்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இப்போது நான் ஒரு விஜிஏ கேபிள் எடுத்துக்கிட்டு ஒரு எண்டை ப்ரொஜெக்டர்லேயும் இன்னொரு எண்டை பிளேயர்லேயும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பிளேயரில் நான் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் பென்ட்ரைவில் தான் வீடியோ வச்சுருக்கேன். இதிலிருந்து தான் இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். ரிமோட்டில் விஜிஏ மோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் எனக்கு டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடுச்சு. இதில் யூஎஸ்பி, எஸ்டி கார்டு எல்லாமே காட்டும். நம்ம எதை இன்புட்டாக கொடுத்துருக்கோமோ அதை செலக்ட் பண்ணி அதில் இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடும். அடுத்து ஆர்சிஏ கேபிள் யூஸ் பண்ணி, அதாவது ஏவி கேபிள் யூஸ் பண்ணி சிஆர்டி டிவியில் எப்படி டிஸ்பிளே வருது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் ஒரு ஆர்சிஏ கேபிள் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்டீரியோ பின்னை ஏவின்னு இருக்கிறதுல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்னொரு எண்டை சிஆர்டி டிவியில் ஆடியோ வீடியோ போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ரிமோட்டில் நான் ஏவி மோடை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிவியில் டிஸ்பிளே வர்றது நமக்கு தெரியும்.
ஓகே, இப்போது HDMI கேபிள் யூஸ் பண்ணி ஸ்மார்ட் டிவியில் எப்படி டிஸ்பிளே வருது அப்படின்றத பார்க்கலாம். பிளேயரில் நான் HDMI கேபிளை கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்மார்ட் டிவியில் பின்னாடி HDMI போர்ட் இருக்குது. இன்னொரு எண்டை நான் இந்த HDMI போர்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் பிளேயரில் என்னோடய பென்ட்ரைவரும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரிமோட்டில் HDMI மோடை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்மார்ட் டிவியில் டிஸ்பிளே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நம்ம 3 விதமான கேபிள் யூஸ் பண்ணி 3 டிஸ்பிளே எப்படி வர வைக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த டிஸ்பிளே யூனிட்டில் வேணாலும் நம்ம கனெக்ட் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களுடன் நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.